ஹாய் கேமர்ஸ். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரியான மேட்ச் நீங்க வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரான மேட்ச், அவ்வளோ கம்பேக் கொடுத்த மேட்ச். நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் வேற ஏதோ பேசுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இங்க எனிமி வரானா இல்லையான்னு பார்க்கலாமா? வருவான் வருவான், வாடா வாடா எனிமி வந்துட்டான். ஒரே ஒரு குட்டியா ஒரு 20 டேமேஜ் விழுந்துச்சு. ஒருத்தன் தானே இருப்பான், சுத்திட்டு போய் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பொம்பளை. இந்த பொம்பளைய மட்டும் நோட் பண்ணுங்க, என்ன அடிக்கும்னு பாருங்க. ஏன்னா ஆனா கொய்யால சோனியா டிமிட்டியை வச்சு இவங்க பண்ற டூலி இருக்குது பாருங்க. அந்த பொண்ணு இன்ச்சிரும் இப்போ. எந்திரிச்சுடா அந்த பொண்ணு. போய் யாராவது தம்பி தம்பி கத்திய வச்சு ஒரே சுருக்கு அந்த பொண்ணை போடா 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 போடா. இங்க ஒரு பைத்தியார உழுது கிடக்குறானே. ஏன்னா என்ன மாத்த அடிக்கிறான், அவனு தானே அங்க நாக்காய் கிடக்குறான், அவனை அடிக்க வேண்டியதானே. தம்பி கத்தியால வெட்டுறா வெட்டுறா வெட்டுறா, ஒரே விட்டு அவ்வளோ வா என்ன இவ்வளோ ஆடுறா, இப்படி ஆடுறா, பெரிய ப்ரோ பிளேயர் பாவனும் அது நினச்சி பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம். 275 டேமேஜ் கொடுத்துருக்கான, ஒரு கிலோ கூட அடிக்கல. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, தலையெழுத்து அப்படி. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு தான் ஒரு காமெடியான ஒரு வேலை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாமேட்டை தான் தொடுவேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னு தெரியல, திடீர்னு டெசர்ட்டிகளை தொட்டு டெசர்ட்டிகளை வாங்கிடுவேன். மனசுல ஒன் டாப் கிங்கு நினைப்பு. அட கருமத்தை அழுத்தி பிடிக்கே ஃபர்ஸ்ட் உனக்கு வராதுடா டேய். அங்க பாருங்க ரெட் பாயிண்ட் காட்டுது, ஒரு அடி கூட மேலே உள்ள டெசர்ட்டிகளை சூனிய வஸ்தாமா எவ்வளோ நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் எனிமி, அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கமும் எனிமி. நான் என்ன பக்கம்டா போவேன். இந்த இடத்துல தான் அப்படியே பதட்டமா இருந்துச்சு. இந்த மேட்ச் ஃபுல்லா பதட்டமா தான் இருந்துச்சு. மறக்காம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, ஓகேவா? இங்க ஒருத்தன் அப்படியே வருவான். அப்படியே ஒரு ஒன் டேப் தூக்கி விட்டாச்சு. லைட்டா அப்படியே அவன் மேடில் வந்ததுனால எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. அதனால நான் எல்லாம் ஷிட்டு. இந்த இடத்துல கூட பாருங்க, M4A1, அது பேர் என்னது, கிங் ஃபிஷரா, அந்த கன்னு. 2 கன்னு இருக்கு. அப்போ கூட பாருங்களேன், டெசர்ட்டிகள் வச்சு தான் அடிப்பேன். அடே டேய் டேய் டேய், அநியாயம் பண்ணாதடா டேய். தம்பி விஜய்லியோ சூப்பரா ஆடுறீங்கப்பா அப்படின்னு நான் என்னையே திட்டிப்பேன், சரியா? நீங்க யாரும் திட்ட தேவையில்லை, நான் என்னையே திட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு நம்ம பிளேயர் இருக்கார், அவரும் நாக் ஆயிட்டாரு. 1v2 சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கூட நான் கிங் ஃபிஷரை மாத்தி அடிச்சிருக்கலாம். பாருங்க இங்க இப்போ ஓடுறானா. ஏன் M4 எடுத்த A1 எடுத்து ஆட ஆரம்பிச்சுவேன். அது ஒரு அடி கூட மேலே சரியாகவே விடாது. நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி ஆகுது போல இருக்குது. அவன் பறந்து அந்தரத்திலேயே முடிச்சு விட்டான் நம்மள. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஆடுறாங்களே பைத்தியக்கார பசங்க. 1v1 ஆயிடுச்சு இப்போ. அடுத்தது வந்து 3வது ரவுண்டு. இந்த ரவுண்டும் நான் ஒரு பிளக்காத்தனமான ஒரு வேலை பண்ணுவேன். என்கிட்ட குளோவல் இல்லை, நான் என்ன பண்றது? இப்போ பாருங்க, குளோவல் இல்லை, குளோவல் எடுக்க முடியல. இப்போ நம்ம ஆளுங்க லாக் ஆயிடுவாரு. குளோவெல்லாம் போட முடியல, அங்கே எனிமையாக இருக்கான். அவன் ஏறக்கூடாது, அவனை அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் ஒரு புல்லட்டும் மேலே படல. நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி படுதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. 15 45 விழுந்துருச்சு. அப்புறம் அவனே முடிச்சு விட்டான். அவ்வளோதான். இப்போ இந்த டைம் பதட்டம் தான். இப்போ பாருங்க, இப்போ போய் அக்கார தான் போவேன். திடீர்னு பார்த்து வெளியே வருது. ஐயோ ஐயோ, உள்ள போட உள்ள போட உள்ள போட அப்படின்னு சொல்லி உட்காந்து வெட்டிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல வருவான் கோப்ரா மேக்ஸ் போல, அவரு அழுத்தி விட்டான். ஐயோ ஐயோ, வெறும் கோப்ரா மேக்ஸ் தான் வச்சிருக்கான். வெயிட்டு கையா இருப்பான் போல இருக்குது. ஆஹா, 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்களே. இந்த இடத்துல எனக்கு கையும் வரலைங்க. ஏன்னா எனக்கு, நான் இது வரைக்கும் இந்த ஒரே ஒரு கண்டென்ட் எடுக்க மட்டும் 6 கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் போட்டேன். 6 கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்சும் தோத்து தான் போனோம். இந்த மேட்சும் தோக்குற மாதிரி தான் போச்சு பாருங்க இந்த இடத்துல. ஐயோயோ, இவன் வேற கோப்ரா மேக்ஸ் லெவலில் வச்சு நம்மளை அந்த அடி அடிக்கிறான் போட்டு. நம்ம வேற 3வது லெவல் தான் வச்சிருக்கோம். அவ்வளோதான், இந்த ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, இந்த பொண்ணு என்ன அழுத்துது மேலே வச்சு பொத்து 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 பொத்துன்னு அடிக்குது. இந்த இடத்துல இவரோட பிளேயிங்க பார்ப்பீங்க பாருங்க. ஒரு நாக்கா சைடில் ஒரு நாக்கா முடிஞ்சிச்சு. பின்னாடி வந்து அந்த பொம்பளை அழுத்தி விட்டுரும். அம்பாடி பொம்பளை அதை பார்ப்போல இதுவே. 3-1 அப்படின்னு ஆகிப்போச்சு. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த இடத்துல தான் மண்டை சூடாயிடுச்சு. ஆனால் போக எத்தனை மேட்ச் தோத்து போகிறது, இதோட 7வது மேட்ச். இந்த மேட்ச் தோத்துறா, இந்த மேட்சும் மைனஸ் ஆயிடும், இதுவும் கண்டென்ட்டாக கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன கண்ணு எடுக்கலாம் யோசிச்சு கரெக்டாக MP40 எடுத்து அவங்க வாங்கடா வரவன சத்து போகலாம், செத்து போவீங்கடா. அவ்வளோ வெறியா ஆடினேன் இந்த மேட்ச் நான். இந்த இப்போ வர 3 ரவுண்டு பாருங்க எவ்வளோ வெறியா ஆடுவேன். நான் அவட இஷ்டத்துக்கு ஏறுவேன், ஏறி போய் அடிப்பேன். தம்பி நீ ரைட்டில் போ, நான் லெஃப்டில் போகிறேன், நீ நேராக போடா அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மைண்டுக்குள்ளே சொல்லிட்டு பிளேயர்ஸை பார்த்து நான் சைடை போக ஆரம்பிச்சிருவேன். பாருங்க இந்த இடத்துல ஒரு பைத்தியக்கார பையன் வருவான். எப்பயுமே இந்த இடத்துல ஒருத்தன் வருவான், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் மட்டும் எப்பயுமே ஒருத்தன் வருவான், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒருத்தன் வருவானா, கரெக்டாக போடா தம்பி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே அழுத்தி பூடி போய் ஆடி தான், ஹெட்ஷாட்டே கிடையாது. இவனை ரிவ்யூ பண்ணலாமா இல்லையான்னு பார்த்தேன், வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எனிமி இருக்கான்னு நினச்சேன்.
குளோவெல்லாம் வெயிட்டா போட்டு வச்சிருக்காங்களே, எனிமி இருப்பான்னு நினைச்சேன். எனிமி யாரும் இல்ல. அப்பதான் தெரியுது அந்த இந்த வீட்டுக்கு மேல இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எக்ஸாமைட் வச்சு அடிச்சிட்டு இருக்கிறான் போல லாங்ல. பேக்கப் குடுக்குறாராமா. நான் என்ன பண்ணேன், இந்த டயர் மேல ஏறி போயிடலாம். இங்க இங்க படிக்கட்டு இருக்கும்னு நினைச்சேன், உள்ள ஏறினேன். உள்ள படிக்கட்டு உள்ள இல்ல போல. அதனால என்ன பண்ணேன், இப்போ டயர் மேல இங்க டயர் இருக்கும். டயர் மேல குதிச்சு போலாம். பாருங்க, நான் வந்தது கூட தெரியாம பைத்தியக்காரர் சுட்டுட்டு இருக்கான். ஹெட்ஷாட் அடிச்சலாம் தான் வெயிட் பண்ணேன். சரி வேணும் பாடி ஷாட்டை அழுத்தி விட்டாச்சு. அவன் வேற சோனியா. சோனியா வச்சு அட்டூழியும் பண்றாங்க. சரி, அதாவது இவனையும் முடிச்சு விட்டாச்சு. இப்போ குரோசா கடிச்சிச்சு. இப்போ பாருங்க 2 இந்த இடத்துல வந்து 2 கில் பண்ணியாச்சு இந்த ரவுண்டு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொத்து 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 பொத்துன்னு அடிச்சான் பாருங்க. MP40 வச்சு மேக்ஸ் லெவல் MP40 அவன் ஒருத்தன் தான் இருக்கான். முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு இவ்வளோ வேகமாக ஏறுறான் பாருங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஏறவே மாட்டேன். ஆனால் நான் மேலே இருக்கான்னு பார்ப்பேன், மேலே இல்லை, கீழே தான் இருக்கான் போல. கரெக்டாக நான் கீழே குதிக்கவும் அவன் அந்த பக்கம் போகவும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி திருப்பி மேலே தான் ஏறுவான் அவன். நம்ம பிளேயர் வந்து இந்த இடத்துல அடிச்சாரா, சரி மேலே தான் இருப்பான், லைட்டாக தான் அங்கே போனேன். திருப்பி பிடிச்சி அழுத்தி விட்டான். இவனுக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் பகன்னு தெரியல. என்னையே பிடிச்சி நோண்டிக்கினே இருக்கிறான். டேய் சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ, நானும் மனுஷன் தான் ப்ரோ அப்படின்னு வச்சு. அப்போ நம்ம ஆள் ஒரு செகண்ட் மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா குரோசாவாச்சு கிடச்சிருக்கோம்ல. அப்புறம் நாங்கள் வந்து 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். அவங்க 3 ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் 1 ரவுண்ட் ஜெயிச்சா போதும். நாங்கள் 2 ரவுண்ட் ஜெயிக்கணும். இந்த இடத்துலையும் பாருங்க, அவனை பிடிச்சி என்ன அடி அடிப்பன்னு மட்டும் பாருங்க. அந்த மேக்ஸ் லெவல் வச்சிருக்காங்கள, புத்து புத்துன்னு அவனை அடிக்கிறான்ல, அவனை பிடிச்சி என்ன அடி அடிப்பன்னு மட்டும் பாருங்க. இந்த இடத்துலையும் யோசித்தேன், MP4 எடுத்துடலாமா வேற என்ன எடுக்கலாம், யோசிச்சு தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு வெறியாகி போச்சு. ஆனால் போட ஒரு கண்டென்ட் எடுக்க, ஏன்னா 7 மேட்ச் போதே அப்படின்னு. இந்த இடத்துல அவன் இருந்தான். இந்த இடத்துல சுற்றிட்டு வந்து பார்ப்போம் எவனாச்சும் இருக்கானா. அவன் ஃபர்ஸ்ட் இங்கே இருப்பான்னு எனக்கு தெரியல, பின்னாடி அடிச்சான். MP40 சூற சவுண்டு தான் கேட்டுச்சு. MP40 அந்த பக்கி தான் எடுப்பான், இங்கே தான் இருப்பான். எவ்வளோ தைரியம் ஏறுவன்னு மட்டும் பாருங்க. அங்கே பாருங்க, ஓடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழுத்தி விட்டாச்சு. ஹெட்ஷாட் விழுந்து போச்சு. தம்பி பாய்ட்டு வாங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. வேற இன்னும் வந்து 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேர்ல அந்த பொம்பளை ஒருத்தி, அதாவது இந்த வீட்டுக்குள்ள தான் அந்த பொம்பளை இருப்பான். போடு இவ்வளோ அழுத்து, அவ்வளோதான். போங்க டியூட்டி சோனியாவை போடுற பிச்சைக்காரனாயே. வெறுப்பாகுது எனக்கு. அடி அடி அடி. ஐயோ இவன் செத்தலைய மாதிரி. இவன் எக்ஸாம் ஆயிட்டு இவன் லாங்கனுக்கு பிறந்தவனா இருப்பான் போல. லாங்கன்னு எடுத்து ஆடிட்டு இருக்கிறான். டே ஓரியனா ஓரியனை போட்டு சாவடிக்காதீங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாச்சு இந்த ரவுண்டையும். 3க்கு 3 அப்படின்றது ஈக்குவலா போயிட்டு இருக்கேன். கம்பேக், எவ்வளவு பெரிய கம்பேக் பாத்தீங்களா. இந்த ரவுண்டும் இந்த ரவுண்டும் 2 கில், போன ரவுண்டு 2 கில், அதுக்கு போன ரவுண்டு 2 கில், இந்த ரவுண்டும் 2 கில் அடிப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க பாருங்க, ரொம்ப நேரம் இங்கே நிற்பேன். சரி இங்கே 2 பேர் இருந்தாங்க, ரொம்ப நேரம் நின்று பொறுமையாக நின்று அடிக்கலாம், நம்ம இருக்கிறதே காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி அடிக்கலாம். ஜோன் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அங்கே சோனியா அக்கா இருக்கும். அதில் அந்த சோனியா அக்காவை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க, லாங்லேருந்து ஒரே அடி. போடா தம்பி வீடு அடிக்கிறேன். இங்கே பாருங்க எங்கே தூக்கி க்ளோவில் போடுறோம் பார்த்தீங்களா. பதட்டம்னு சொல்லுவாங்களா அந்த பதட்டம். இப்போ MP40 பிளேயர் வருவார் அங்கே. தம்பி நாக்கு, அவனும் நாக்கு, 2 நாக்கு. இந்த இடத்துல நம்ம ஆளுங்க வந்து கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். நாங்கள் இன்னும் 3 பேர் அப்படியே இருக்கோம். ஒருத்தர் நாக்கில் இருக்கான் எங்கள் டீமில். ஐயோ ஒரு இவனை அடித்தா மேட்ச் போயா, நான் கண்டென்ட் எடுத்து போட்டுருவேன், சரியான மேட்சாக இருக்கே, விட்டுறக்கூடாது நினச்சா அப்படியே பாம் தான் போடுறாங்க நம்ம பசங்க அங்கேருந்து. டே அடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிச்சுடுவோம் அவனை. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து போயா வாங்கிடுவோம். என்னடா சாமி, ஒரு கண்டென்ட் எடுக்க எவ்வளோ நேரம்டா. பாய் கைஸ், பாய். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க சரியா. பாய் கைஸ், பாய்.